Hello friends, welcome to Zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம Zaagzoogkitchenல பார்க்க போறது Cook with Comaliல first finalist ஆன விசித்ரா சிஸ்டர் செஞ்சிருந்த prawn biryani recipe தான் பார்க்க போறோம். prawn biryaniயை டிஃபரண்டா பேம்பு ஸ்ட்ரீமர்ல செஞ்சு அவங்க பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்க செஞ்ச ரெசிபியை ரீக்ரியேஷன் பண்ணி prawn biryaniயை வந்து புட்டு மேக்கர்ல செஞ்சிருக்கேன். பேம்பு ஸ்டீமர் வந்து எல்லா இடங்கள்லயுமே கிடைக்கிறது இல்ல, ஆனா புட்டு மேக்கர் வந்து எல்லா இடங்களையும் கிடைக்குது. அதனால இந்த prawn biryani வந்து புட்டு மேக்கர்ல செஞ்சு எல்லாரும் ஈஸியா செய்யற அளவுக்கு ரீக்ரியேட் பண்ணிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பவுல்ல 1.5 கப்பு வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் தான் நல்லா இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா அலசிக்கணும். அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சிடலாம். இஞ்சி தட்டுற உரல்ல வந்து 1 இன்ச்சு இஞ்சி 4 பல்லு பூண்டை சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், விசித்ரா சிஸ்டர் வந்து உரல்ல வந்து அரைச்சு செஞ்சிருந்தாங்க. என்கிட்ட உரல் இல்லாதனால நான் இந்த மாதிரி இஞ்சி தட்டுற உரல்ல வந்து எல்லாத்தையுமே இடிச்சு தான் நான் சேர்த்துக்க போறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டை வந்து இந்த மாதிரி நைஸாக தட்டிக்கிட்டேன். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ அதே உரல்லையே 4 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் எவ்வளோ நைஸாக தட்ட முடியுதோ அந்த அளவுக்கு நைஸாக தட்டிக்கணும். இப்போ நான் இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிட்டேன். ஏலக்காயை நம்ம எவ்வளோ தட்டினாலும் பொடியாகாது. அதனால இந்த மசாலால இருந்து ஏலக்காய் தோலை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இதுதான் நம்ம பிரியாணி மசாலா. நெக்ஸ்ட் அதே உரல்லையே 3 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கணும். இதையும் எந்த அளவுக்கு உங்களால் இடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு இடிச்சுக்கணும். இது இந்த அளவுக்கு குறகுறப்பாக தான் நம்ம தட்டி எடுக்க முடியும். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் ரால் பிரியாணிக்கு ரால் வந்து சின்ன சைஸ் ராலாக எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் ரால் தான் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ராலை வந்து டீவைன் பண்ணிட்டு, அதாவது நரம்பெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரால் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். பொடியாக நீல வாக்கில் நறுக்குன 2 வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தோடையே 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இதை வந்து பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், விசித்ரா சிஸ்டர் வந்து எண்ணெய் இல்லாமல் தான் இந்த பிரியாணி செஞ்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் எண்ணெய் சேர்த்துட்டு தான் இந்த பிரியாணி செஞ்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே தட்டி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி பேஸ்ட், கூடவே 2 தக்காளியை பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கினதும் இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 கப்பு தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கணும். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ நம்ம இடித்த கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ராலை சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரான்ஸை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. மசாலாவோட ப்ரான்ஸ் வந்து நல்லா குக் ஆயிருச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடலாம். மசாலா பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ ரைஸை பாயில் பண்ணணும். அதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சூடாயிருச்சு. இப்போ இதில் 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதால நம்ம வடிக்கிற ரைஸ் வந்து நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். அரிசிக்கு ஏற்ற மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கணும். இப்போ இந்த அரிசியை வந்து 90% நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். அரிசி நல்லா குக் ஆயிடுச்சு. கையில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி உடையணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ இந்த அரிசியை வடிச்சிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரைஸில் வந்து கொஞ்சம் கலருக்காக கொஞ்சமாக வெதுவெதுப்பான பாலில் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கணும். இதில் வந்து எல்லோ ஃபுட் கலரும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும். இப்போ இதை கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புட்டுக்குழலில் வந்து பிரியாணியை வந்து லேயராக அசம்பிள் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு புட்டுக்குழல் எடுத்திருக்கேன். புட்டுக்குழலில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்கும். இந்த பிளேட்டை வந்து புட்டுக்குழல் பேஸில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் லேயராக நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். ரைஸை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அமுக்கி சேர்த்துறாம உதிரியாக இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ ரைஸை வந்து இந்த அளவு சேர்த்ததும் இப்போ செகண்ட் லேயராக ரால் மசாலாவை சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்த்துறாம கொஞ்சம் சேர்த்தா மட்டும் போதும். இந்தளவு ரால் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ தேர்ட் லேயராக மறுபடியும் ரைஸை சேர்த்துக்கணும். இப்போ புட்டுக்குள்ளே நல்லா ஃபில் ஆயிருச்சு. இப்போ இந்த ரைஸ்க்கு மேலே நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச எல்லோ மில்கை வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து லிட்டால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட வாழை இலை இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஸ்டீம் பண்ணிடலாம். குக்கரில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடியை சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம புட்டு மேக்கரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக சென்டராக பார்த்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் இதை வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியம் என்னென்னா ஸ்டீம் பண்ணுறப்ப இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ் வழியாக ஸ்டீமர் வந்து வெளியே வரணும். அந்த மாதிரி ஸ்டீமர் வெளியே வர்றப்ப தான் பிரியாணி வந்து பெர்ஃபெக்டாக ஸ்டீம் ஆகும்.
நீங்கள் பேம்பு ஸ்டீமரில் பண்ணாலும் இதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ணணும். இப்போ 20 மினிட்ஸ் பிரியாணி வந்து நல்ல ஸ்டீம் ஆயிடுச்சு. பிரியாணி ஸ்மெல் வந்து நல்லா மணக்குது. இப்போ இதை பிளேட்டில் கொட்டிடலாம். பிளேட்டில் புட்டு மேக்கரை சாய்ச்சிட்டு பின்னாடி ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம குத்திட்டோம்னாலே போதும். பிரியாணி வந்து ஈஸியாக இந்த மாதிரி டிமோல்ட் ஆயிரும். பார்க்குறதுக்கே நல்ல டெம்ப்டிங்காக கலர்ஃபுல்லாக ரொம்ப மணமாக பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த புட்டு மேக்கரில் செஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான டிஃப்ரெண்ட் வேலை செய்யக்கூடிய ப்ரான் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.